ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். விஜய் சார் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, தமிழக வெற்றி கழகம். இந்த கட்சினால் தமிழகத்தில் இருக்கிற ஆல்ரெடி இருக்கிற ஓல்டு பார்ட்டிஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நியூ கட்சிகள், ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா எதனா ரிஃப்ளெக்ட் ஆகுமா இவர் அரசியலுக்கு வந்ததுனால 2026 சட்டசபை எலெக்ஷனில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம், அசெம்பிளி எலெக்ஷனில். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா விஜயகாந்த் சார் வந்து பார்த்திங்கன்னா கட்சிக்கு வந்தார். அப்புறம் கமல் சார் வந்தார், டார்ச் எடுத்துக்கிட்டு திராவிட கழகங்களை ஒழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தற்போது அவர் வெற்றி பெற முடியல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் திராவிட கழகங்கள் காங்கிரஸ் கூடயே வந்து பார்த்திங்கன்னா கூட்டணிக்கு போயிட்டார். சரி, அதே போல் விஜயகாந்த் சார் வந்தாங்க. விஜயகாந்த் சார் வந்து வேறு லெவலில் க்ரோத்து. பட் ஒரு ஹெல்த் இஷ்யூனால் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை இழந்துட்டாருன்னு சொல்லணும். அதே போல் பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் இப்போ வந்திருக்காரு. ஸோ இவர் வந்ததுனால யாருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓட் பேங்க் அடி வாங்கும்னு பார்த்திங்கன்னா, யங்ஸ்டர்ஸ் ஏகப்பட்ட பேர் விஜய் பக்கம் இருக்காங்க ரசிகர்களாக. ஸோ கொஞ்சத்துக்கு கொஞ்சமாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓட் பேங்க் எல்லாமே விஜய்க்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ யங்ஸ்டர் அதிகமாக இருக்கிற கட்சி இன்னொரு கட்சி வந்து பார்த்திங்கன்னா, இப்போதைக்கு ரியாலிட்டியை பேசணும்னா நாம் தமிழர் தான், சீமான் அவர்களோட கட்சி. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் சீமான் அவர்களோட ஓட் பேங்க் வந்து கம்மியாகிறதுக்கு கொஞ்சம் ரேராக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதான் என்னோடய கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் விஜய் மேலே வந்து பார்த்திங்கன்னா பாஜகவோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. ஸோ தமிழ்நாடு வெற்றி கழகம் வைக்காமல் தமிழக வெற்றி கழகம் வச்சுட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் கான்ட்ரவர்சியாக போயிட்டுருக்கு. ஸோ அவங்க மூலிமா தான் வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து அரசியலுக்கு வராரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டைமில் வருவான்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக எதிர்பார்க்கல, இவ்வளோ சீக்கிரமாக வருவாருன்னு சொல்லிட்டு. ஸோ ரஜினி சார் போல் டிலே பண்ணுவார்னு நினச்சேன், பட் ஃபைனலாக வந்துட்டார். மேக்ஸிமம் நாம் தமிழருக்கு ஓட் பேங்க் அடி வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.